வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லாமல் நெயில் பாலிஷை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, சென்ட் வந்துட்டு ஒவ்வொரு நெயிலையும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம காட்டன் கிளாத் வச்சு துடைக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் சென்ட்டை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நெகத்தில் வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சோன்னா ஈஸியாக நமக்கு நெயில் பாலிஷ் வந்துடும். செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வச்சு தான். ஃபஸ்ட்டு நெயிலில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம நெயிலில் ஃபெவிகால் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிடலாம். ஃபெவிகால் போட்டுட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்து நல்லாவே ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நம்ம லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணோனாலே ஈஸியாக வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் தான் இது, சூப்பரான மெத்தட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெயில் பாலிஷை நெகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்பவும் போல் நல்லாவே ட்ரை பண்ணிட்டேன் நான். இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு திரும்பவும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நெயிலை இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட் லேயர் போட்டிருந்த நெயில் பாலிஷும் இப்போ போட்ட நெயில் பாலிஷோடு சேர்ந்து வந்துடும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.